வணக்கம். நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். டிசம்பர் 2வது வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த இண்டெக்ஸ் உடைய முக்கியமான லெவல்ஸ் என்ன, எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. டெக்னிக்கல் லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் எப்படி இருக்கும் சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டியோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அதை செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்காக அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. லாஸ்ட் வீக் வீடியோ செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். சென்செக்ஸ் தான் நம்ம கொடுத்த டார்கெட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முதல் இண்டெக்ஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலையும் நம்ம டார்கெட்ஸ் எல்லாமே அச்சீவ் ஆகியிருந்தாலும் சென்செக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பிரமாதமான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. போன வாரம் மட்டுமே மோர் தென் 3000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்த ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 81,770லையும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 82,300லையும் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ரெசிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது சென்செக்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 81,000லையும், அடுத்த சப்போர்ட் 80,470லையும் இருக்குங்க. என்னோட பர்சனல் வியூ என்னென்னா, இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது, எந்த ஒரு அன்சர்டனிட்டியும் வரல அப்படின்னா சூனர் ஆர் லேட்டர் 84,600 சென்செக்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்களும் உங்கள் டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ்லாம் எடுங்க. நான் சொன்னது என்னோட பர்சனல் வியூ. நிஃப்டிக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டி இப்போ இருக்கிறதும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. எல்லா இண்டெக்ஸுமே இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதில் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வொலாட்டிலிட்டி ரொம்ப கம்மியாயிருச்சு. எம்பிசி கமிட்டியோட ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்சாக ஆர்பிஐ வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப வொலாட்டிலிட்டி குறைஞ்சிருச்சு நிஃப்டியில். ஆனால் ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது நிஃப்டி. 24,700க்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா 24,850 அடுத்த டார்கெட். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24,980 இருக்குங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,480, அடுத்த சப்போர்ட் 24,350 இருக்குங்க நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெவலில் இருக்குது. 53,480ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு அங்கே தான் இருக்குது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 54,100. அதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் கொடுக்கும்போது பேங்க் நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹைலாம் புதுசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 54,500, 54,500 ப்ளஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 52,760, அடுத்த சப்போர்ட் 51,775 இருக்குங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் மற்றும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு என்ட்ரி, எக்ஸிட் எடுங்க. உங்களுக்கு இந்த டெக்னிக்கல்ஸ்லாம் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.